ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்க்ரீனில் வந்து கிரிங்கிள் டாப்பான ஃபஜ்ஜியான ப்ரௌனி இன்றைக்கி எப்படி பண்ணுறதுனா பார்க்குறோம். அதுக்கு 150 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் ஒரு பவுலில் போட்டுட்டு அதே பவுலில் 250 கிராம் சாக்லேட் டார்க் காம்பவுண்ட் சேர்த்துக்கலாம். இதை டபுள் பாயிண்ட் மெத்தடில் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 120 கிராம் ஒயிட் சுகர், 120 கிராம் ப்ரௌன் சுகர், அதோட 140 கிராம் மைதா சேர்த்துக்கலாம். ப்ரௌன் சுகரையும் ஒயிட் சுகரையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இதோட 4 எக்கு, இது வந்து 1 கிலோவுக்கு நான் போட்டிருக்கேன். இதை நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 4 எக்கு, அதோடு வந்து நீங்கள் இந்த சுகர் ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பீடில் தான் மிக்ஸ் பண்ணணும். 2 ஸ்பீட் 3 ஸ்பீட் போகக்கூடாது. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட மைதா மாவு அதை எடுத்து வச்சுருக்கிறத போட்டுட்டு 20 கிராம் கொக்கோ பவுடர் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதை நல்லா பீட்டரில் அடிச்சுக்கணும். அதுக்கடுத்து இதெல்லாம் போட்டோன்னே சாக்லேட் போட்டோன்னே பீட்ரு பண்ணக்கூடாது. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் சாக்லேட் போட்டோன்னே தான் பண்ணணும். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ப்ரௌனி வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் கொடுக்குற கான்டாக்ட் நம்பர் லாஸ்ட்டில் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரேட் டீட்டெயில் எல்லாமே அதிலேயே சொல்லிடுவோம். இந்த இதை நல்லா நீங்கள் வந்து பீட் பண்ணிவிட்டு அதோட லாஸ்ட்டாக நம்ம வந்து மைதா மாவு, கொக்கோ பவுடர் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி 180 டிகிரியில் 10 நிமிஷம் குக்கரை ஓவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டுட்டு அது கூட ஒரு பிஞ்ச் உப்பு, அதோட ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம போட்டுக்க எக்கோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நல்லா பீட் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கே பேட்டர் அப்படின்னு மில்க்கு, தண்ணி எதுவும் ஆட் பண்ணிங்கன்னா கேக் மாதிரி ஆகிடும். அதனால் அது எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிடும் பார்க்கையிலே. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து சாக்லேட் சேர்த்துட்டு நம்ம பண்ணியிருக்கிறது தான். ஸோ வந்து இது லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து டின்னில் வைக்கையில் தான் நம்ம வந்து சாக்லேட் போட்டுட்டு அதுக்கடுத்து வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணிட்டு நம்ம வந்து டின்னில் மாற்றிடலாம். அது பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்னா ஒரு A4 ஷீட்டில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணால் அதுவும் பட்டர் ஷீட் மாதிரி வரும். பட்டர் ஷீட் எதுக்கு அப்படின்னா நம்ம வைக்கிற ப்ரௌனி வந்து கீழே ஒட்டக்கூடாது. அதுக்காக மட்டும்தான் பட்டர் ஷீட். பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் அதை தான் பண்ணியிருக்கேன். இது போட்டுட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு டாப்பிங்ஸ் என்ன வேணுமோ அதை வச்சுக்கோங்க. நான் கான்டாக்ட் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டிஎம் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதிலே வந்து ப்ரௌனியோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே சொல்லிடுவோம். இதுக்கு மேலே வந்து நட்ஸ் கூட நீங்கள் சாப் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கடுத்து நீங்கள் 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இது நல்லா வெந்துடும். நீங்கள் தட்டையாகவே வைங்க முடிஞ்ச அளவு. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வேகும் 30 மினிட்ஸில். இல்லைனா நீங்கள் கேக் மாதிரி வச்சிங்கன்னா அது ஹைட் பேஸ் பண்ணி தான் அது வேகும். ஒவ்வொரு ஓடிஜியும் ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான். இப்போ நீங்கள் அதை வச்சுட்டு 30 மினிட்ஸில் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வெந்திருக்கும். நீங்கள் வந்து ஒரு டூத் பிக் வச்சு ஜிக்ஸாகாக பண்ணிடுங்க. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்